என் நேரம் சரியில்லை, என் ராசி சரியில்லை. இந்த 2 வார்த்தையையும் சொல்லி இன்னும் எத்தனை நாள் உன்னை நீயே ஏமாத்திக்க போற? சொல்லு நண்பா, எத்தனை நாள்? எப்ப பாரு நான் தொட்டதெல்லாம் வீணா போகுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதெல்லாம் வெறும் வார்த்தைகள், தோத்து போனவனோட புலம்பல். உண்மையைச் சொல்லட்டுமா? நேரத்தையும் ராசியையும் குறை சொல்றது தோத்து போனவனோட வேலை. ஜெயிக்கிறவன் அதை பத்தி பேசவே மாட்டான். ஏன்னா உழைக்கிறவனுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான், ஒவ்வொரு நிமிஷமும் அவனோட நேரம்தான். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றியா? அதிர்ஷ்டம்னா என்னன்னு நினைக்கிற? லாட்டரி சீட்டா? இல்ல வானத்திலிருந்து கொட்டுற பணமா? இல்லவே இல்லை. அதிர்ஷ்டம்ங்கிறது உன் உழைப்பும் சரியான வாய்ப்பும் சந்திக்கிற ஒரு நொடி. அந்த ஒரு நொடிக்காக 1000 மணி நேரம் உன்னை நீயே செதுக்கி இருக்கணும். உன் கோடாரியை தீட்டி வச்சிருக்கணும். ஒரு வாய்ப்பு வரும்போது நீ தயாரா இல்லைன்னா அப்போ அது உனக்கு தெரியாமலேயே போயிடும். அப்புறம் உட்கார்ந்து என் நேரம் சரியில்லைன்னு அழுவ. என்ன பிரயோஜனம்? வாய்ப்புக்காக காத்திருக்காத. அது நாய்க்குட்டி இல்ல, நீ கூப்பிட்டதும் ஓடி வர்றதுக்கு. நீதான் அதுக்கு தகுதியான ஆளா உன்னை மாத்திக்கணும். உன்னை தயார்படுத்திக்கோ நண்பா. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நேரம், ராசிங்கிற வார்த்தையை உன் அகராதியில இருந்து தூக்கி ஏறி அதுக்கு பதிலா தயாரிப்பு, உழைப்புன்னு 2 வார்த்தையை எழுதிக்கோ. இனிமே யாராவது வந்து என் நேரம் சரியில்லைன்னு சொன்னா அவங்க முகத்துக்கு நேரா சொல்லு, நேரம் சரியில்லை, இல்ல நீ சரியில்லை, உன்னை சரி பண்ணு, எல்லாம் சரியாகும். முதல்ல அதை உனக்கு நீயே சொல்லிக்கோ. போ நண்பா, போய் உழை.